குழந்தையை கொடுத்தீங்க. ஆனா இப்ப வந்து என்னாச்சு உங்களுக்கு? பாருங்க மேடம், நான் சொல்றதை கவனமா கேளுங்க. நாங்க ஆம்பளை இல்லைன்னா பொம்பளைக்கு தான் குழந்தைய கொடுப்போம், திருநங்கைக்கு இல்ல. நீங்க திருநங்கைங்கிற விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சீங்க? இங்க பாருங்க, நான் என்ன நினைச்சேன்னா என் மாமா ஒரு கம்சன். ஆனா அவர் கம்சன் இல்ல, பாட்டி தான் ரொம்ப மோசமானவங்க. நான் மாமா கிட்ட சொல்ல போறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் பாட்டி மட்டும்தானே. ஒரு நிமிஷம் கேளுங்க. கதவை தர. அருண் வாங்க போலாம். கதவை தர. நான் குழந்தை இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. சார் இங்க பாருங்க ப்ளீஸ் சார், எங்களை ஒரே ஒரு தடவை டிராமா நிறுத்துங்க. அந்த அமௌண்ட அந்த குழந்தையோட பேர்ல நீங்க எப்படில போட்டு ஆகணும். ஏன்னா நாளைக்கு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அப்படின்னா ஓகே, நான் எப்படியாவது 20 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொண்டு வரேன். என்ன நீ ஏன் எப்படி பாக்குற? என் குழந்தைக்காக என்னால 20 லட்சம் ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாதா? சரி, இப்ப நீங்க பெருசா என்ன கேட்டீங்க? 20 லட்சம் ரூபாய் தானே, அதுவும் அருண் கிட்ட. 20 லட்சம் ரூபாய் எப்படி பண்ணிட்டு நாங்க உங்களை பார்க்க வரோம். அது வரைக்கும் நீங்க எங்க குழந்தை பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க போயிட்டு உடனே வந்துடும். சரி சரி சரி. சௌமியா, நம்ம ஆதித்யா நமக்கே கிடைக்க போறோம், சரியா? இது மகேஷோட வீடு தானே? சொல்லுங்க. நான் தான் இங்க மகேஷ். என் குழந்தைய கடத்தவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இன்னைக்கு நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். What the hell? நீங்க என்ன பண்றீங்க? என்ன அவரை அடிக்கிறீங்க? மகேஷ், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மகேஷ், நான் பொண்ணுக்கு மேல கை வைக்க மாட்டேன். ஒழுங்கா நகர்ந்து போயிடு. நான் நகர மாட்டேன். ஏன்னா இவர் என்னோட புருஷன். நீங்க இவர் மேல தேவை. என்னாச்சு சௌமியா? எனக்கு ரொம்ப வித்தியாசமான உணர்வு ஏற்படுதுங்க. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி. சௌமியா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. எல்லாம் சரியா நடக்கும். நீ எதையும் யோசிக்காத. வா போலாம்.
பாருங்க. என்ன சொல்ற? ஆதித்தி அழறான். அருண், அது ஆதித்யா தான். சௌமியா, உனக்கு எல்லா குழந்தையும் பார்த்தா ஆதித்யா மாதிரி தான் தெரியுது. அது வேற ஏதோ குழந்தை. இல்ல அருண். அருண், நான் தான் சொல்றேன்ல, அது ஆதித்யா தான். சௌமியா, இங்க பாரு. நாம ஆதித்யாவுக்காக வந்திருக்கோம். என்ன கோவப்படுத்தாம இரு. இல்ல பிரீத்தி, எங்க காதல் கண்டிப்பா ஒரு அமர காவியமா மாறும். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதுக்கு சாட்சியா இருப்பீங்க. அத்தை, எனக்கு தூக்கம் போயிடுச்சு. என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ஆதித்யாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்ல இருக்க நகைங்கள்லாம் வித்துட்டாரு. இத பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பொம்பளைங்க இருக்காங்க. அவங்களால என்னைக்கும் அம்மா ஆக முடியாது. ஆனா உங்கள மாதிரி ரொம்ப குறைஞ்சவங்க, அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. ஆனா அவங்களால அவங்க மகனை புரிஞ்சுக்கவே முடியாது. நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க பிரீத்தியம்மா. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கடவுள் அருணையும் சௌமியாவையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு. நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கங்க. இதுலதான் எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. என்னோட வீட்டுக்குள்ள வந்த ஒரு வீடு வாங்குவேன், அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கும் பிரீத்திக்கும் என்னோட தகுதி என்னன்றதையும் காட்டுவேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த சரக்குல அப்படி என்ன இருக்கு? எனக்கு அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் தெரியுறாங்க. விசித்திரமா இருக்கு. யார்கிட்ட இருந்து நான் விலகி போறேனோ அவங்க நெருங்கி நெருங்கி வராங்க. நான் தினமும் தான் குடிப்பேன் தம்பி, நிஜமா தான் தினமும் குடிப்பேன். நிஜமாவே இவங்க உங்க அப்பா அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க. பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், பிரீத்தி தானா?